திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் வெள்ளைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநில தலைவர் வெள்ளைசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழ்நாடு அரசு செட்டாப் பாக்ஸ் பலதரப்பட்ட குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் மூலம் தொழிலை செய்ய வேண்டும் என ஆளுங்கட்சியினர் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக எச்சரித்த அவர், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மிரட்டப்படுவது வாடிக்கையாகி வருவதாக வேதனை தெரிவித்தார். திருப்பூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் புதிதானவர்களுக்கும் அரசியல் சார்ந்த சமூக பிரச்சனைகளுக்கு உரியவர்களாக புதியவர்களுக்கு அரசு சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பராமரிப்பு இன்றி உடைந்த நிலையில் உள்ளதால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் நாளுக்கு நாள் திருட்டு, கொலை, பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட குற்றங்களை குறைக்கும் வகையில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை விடிய ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பராமரிப்பு இன்றி உள்ளதாக கூறப்படுகிறது. முக்கிய சாலைகளான வாலாஜா சாலை, கோடம்பாக்கம் பெரியார் சாலை, ஆற்காடு சாலை உள்ளிட்ட சாலைகளில் இரவு நேர பயணம் மிகவும் அச்சமாக உள்ளதாகவும், சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு பெண்களின் பாதுகாப்பில் மெத்தனம் காட்டுவதால் தான் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பெண்கள் வெளியில் நடமாட அச்சப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.